பாஜகவிற்கு அதிமுக அடிமை என கூறிய துணை முதல்வர் உதயநிதிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். பாஜக அவங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா ஒருத்தர் இன்னைக்கு நேற்று அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை 2 நாளுக்கு முன்பு ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் வேற யாரும் இல்ல, நம்முடைய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் தான். நாம தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுன்னு சொன்னா அவர் கேட்கிறார், நீங்க யாரோட போராட போறீங்க, யாரை வெல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறார். தமிழ்நாடு யார் கூட போராடுன்னு கேட்டுட்டு இருக்காரு. 4 வருஷமா தமிழ்நாடு உங்க கூட தான் போராடிட்டு இருக்கு. ஆளுநர் RN ரவி அவர்களே, நிச்சயம் தமிழ்நாடு உங்களோட போராடும், உங்களோட வென்று காட்டும். சட்டமன்றத்தில் எந்த கோப்பை அனுப்பிச்சாலும் அதுல கையெழுத்து போட மாட்டேன்னு சட்டபூர்வமா நம்முடைய தலைவர்கள் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. அவர் நினைச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி அவர் மாதிரி எல்லாரும் தனக்கு அடிமையாக இருப்பாங்கன்னு தப்பு கணக்கு போட்டார். தமிழ்நாட்டில் திமுக இருக்கிற வரைக்கும் அநீதிக்கு எதிராக தமிழ்நாடு என்றைக்கும் போராடி கொண்டு தான் இருக்கும். நம்முடைய கருப்பு சிவப்பு கொடி பறக்கிற வரைக்கும் நிச்சயம் தமிழ்நாட்டுக்குள்ள பாசிச சக்திகளை நாம என்னைக்கும் அனுமதிக்க மாட்டோம். கடைசி திமுக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு நிச்சயம் போராடி கொண்டுதான் இருக்கும். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுசா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நேற்றிலிருந்து அதிமுக தான் இன்னைக்கு மக்கள் மனசுல முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறார். 2வது இடத்துல தான் மற்ற கட்சிகள் யார் யார் இருக்காங்கன்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். உண்மையை சொல்லணும்னா அதிமுகவுக்குள்ளதான் இன்னைக்கு 2வது இடத்துக்கு பலமான போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா முதல் இடத்துல திரு அமித்ஷாவும் மோடியும் இருக்கிறாங்க அதிமுகவுக்குள்ள. இன்னைக்கு 2வது இடத்துக்கு தான் திரு எடப்பாடி பழனிசாமியா, OPS சசிகலாவா, செங்கோட்டையனான்னு அவங்களுக்குள்ள போட்டி நடந்துகிட்டு இருக்கு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல அவர் பாஜக கிட்ட இருந்து அதிமுகவை மீட்க வேண்டும், அந்த பணியில அவர் இறங்க வேண்டும். இப்படிப்பட்ட அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன நிலைமையில தமிழ்நாடு கொண்டு போய் விடுவாங்கன்னு நம்ம அத்தனை பேருக்கு தெரியும், கண் கூட பார்த்திருக்கிறோம். 4.5 வருஷத்துல மாநில உரிமைகளை மீட்டிருக்கிறோம். ஆகவே இதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கோ, நம்முடைய கழக உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் இருக்கு என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் நாம் மறுபடியும் ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும். எப்ப வந்தாரு என்ன பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் யாரு? திரு கருணாநிதி பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். வேற என்ன உழைப்பு இருக்குது? திமுக உழைப்பு கொடுத்திருக்காரா? இவரு பேசுறாரு, நம்மள பால்டா எல்லாம் பேசுது, என்ன பண்றது? ஆக சிந்திக்க வேண்டும். இதே கரூர்ல 41 பேர் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிர் இழந்துட்டோம். முதலமைச்சர் இரவோடு இரவா வந்து பார்த்தார், சரி. ஆனா துணை முதலமைச்சர் எப்படி வந்தாரு? உல்லாச சுற்றுப்பயணம் போனார். தனி விமானத்தில் துபாயிலிருந்து திருச்சி வந்தார். திருச்சியிலிருந்து நேரா மருத்துவமனைக்கு போனார். ஒரு மாலை வாங்கி போட்டார், பார்த்தாரு, பேட்டி கொடுத்தாரு. நேரா திருச்சி விமானத்தை நிலையத்துக்கு போய் விமானம் ஏறி துபாய் போயிட்டார். நீ பேசலாமா? நாட்டு மக்கள் எவ்வளவு கொந்தளி போட்டிருக்கிறாங்க. விலை மதிக்க முடியாத 41 உயிர் இழந்து அந்த குடும்பம் துடித்துக் கொண்டு இருக்கின்றது. இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? இதுக்கு யார் பொறுப்பு? ஆளுகின்ற முதலமைச்சர், ஆளுகின்ற துணை முதலமைச்சர் தான் பொறுப்பு. அவளுக்கு ஆதரவா செயல்பட வேண்டாமா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறதா என்று கவனிக்க வேண்டாமா? அதையெல்லாம் விட்டு நீங்க உல்லாச சுற்றுப்பயணம் போகின்ற துணை முதலமைச்சர் அவர்களே, எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு யோகியதை கிடையாது, அருகதை கிடையாது. நீ எங்களுடைய ஆட்சி பத்தி பேசு. அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்தோம். அம்மா இருக்கின்ற பொழுது ஆட்சி புரிந்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்து ஆட்சி புரிந்தேன். அதுல என்ன குறைன்னு சொல்லு, பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறார். திரு உதயநிதி அவர்களே, நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ தெரியாது. ஏன்னா உங்களுக்கு அரசியல் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சா பேச மாட்டீங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் கையில் வச்சுக்க, திராவிட முன்னேற்ற கழகம் 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்க.
அந்த கூட்டணி வச்சு போட்டியிட்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.